தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வேர்ஹவுஸ் கார்ப்பரேஷன், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 25 மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த வேர்ஹவுஸ் கார்ப்பரேஷன் இருக்குது. இந்த வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும். சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் இவங்க கிட்ட இருந்து தாங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ், பட் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல இந்த ஆஃபீஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல்லையும் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல்லையும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 40 போஸ்டிங்கும், டெக்னிக்கலுக்கு 13 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்கௌண்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு 9 வேக்கன்சி. சூப்பர்டென்டென்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு 22 வேக்கன்சி. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு 81 வேக்கன்சி இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 60,000 1,80,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே கிட்டத்தட்ட ஒரு 89,000 வரைக்கும் இருக்குங்க. அடுத்து அக்கௌண்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 40,000 1,40,000 கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான சேலரி கிட்டத்தட்ட ஒரு 70,000 மேலே இருக்கும். அதே மாதிரி மூணாவது போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு 29,000 93,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 46 ரூபா 47 ரூபா இருக்குங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கும் சூப்பர்டென்டென்ட்டுக்கு மட்டும் 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்முக்கு 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஓபிசி 28 வயசு இருக்க போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் 31 வயசு வரைக்கும், 30 வயசு இருக்க போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 28 வயசு போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் 33 வயது வரைக்கும், 30 வயது போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் 35 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான எலிஜிபிலிட்டி பாருங்கள். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரலுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ பொறுத்தளவுக்கு பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், மார்க்கெட்டிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை பொறுத்தளவுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து அக்ரிகல்ச்சரில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து அக்கௌண்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பிகாம் அல்லது பிஏ காமர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சூப்பர்டென்டென்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பிஜி டிகிரி ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு டிகிரி வந்து அக்ரிலேயோ இல்லை ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி அல்லது பயோ கெமிஸ்ட்ரிலேயோ முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் ஏதாவது போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்டண்ட்டுக்கு மட்டும் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மற்ற எந்த போஸ்டிங்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில போஸ்டிங்ஸ்க்கு, அதாவது சூப்பர்டென்டென்ட் போஸ்டிங்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு மட்டும் இன்டர்வியூவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து மற்ற போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் டெஸ்ட்டு மட்டும்தான். ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு 200 கொஸ்டின்ஸு 200 மார்க்கு எழுதுறதுக்கு 2.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் பேட்டர்ன் மட்டும், எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள், அதாவது உமன் கேண்டிடேட்ஸும் பே பண்ணணும். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருமே வந்து 1,350 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பெண்களுக்கு 500 ரூபா மட்டும்தான் ஃபீஸு. மற்றபடி மித்த எல்லாருக்குமே இந்த 1,350 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இதை தவிர்த்து இதுக்கான டென்டேட்டிவ் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கால் லெட்ரு மற்ற விஷயங்கள்லாம் லேட்டராக இன்டிமேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்னு சொல்லிட்டேன், சென்டரும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, வேலூர் இத்தனை இடத்துல சென்டர் இருக்குது.
போஸ்டிங்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்குமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கான வேலை இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க.